சேலம் மாவட்ட கபடி பயிற்சியாளர்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும், வீராங்கனைகளுக்கும், கபடி ஆர்வலர்களுக்கும் வணக்கம். 18/7/2026 சேலம் மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் சார்பாக சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்று நடைபெற்றது. அதுல பார்த்தீங்கன்னா 2500ல இருந்து 3000 வீரர்கள் பங்கு பெற்றனர். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அந்த மேட்ச வந்து தடுத்துட்டீங்க. அ அ ஒரே ஒரு விளையாட்டு வீரர் மட்டும் வாலிபால் பிளேயர்ன்னு சொல்லி தடுத்துட்டீங்க. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி என்ன கேட்பீங்க. என் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர். வெங்கடேஷ். நான் பிகாம் சிஏ, எம்.பிஎட் முடிச்சிருக்கேன். கபடியில சம்மர் என்ஐஎஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, 21 ஆண்டுகளா இந்த கபடியில நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். இதுல 10 ஆண்டுகள் வந்து நான் விளையாட்டு வீரனா இருந்திருக்கேன். 2015ல வந்து அத்தனூர்பட்டி என்ற குக்கிராமத்துல வந்து நான் ஒரு கபடி அகாடமி ஸ்டார்ட் பண்ணோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கிளப்பா ஆரம்பிச்சோம். கிளப் ஆரம்பிச்சு இப்போ 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 11 ஆண்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அலெக்சாண்டர்ன்னு ஒரு மாணவர் முதல் முறையாக இந்திய அளவில் நடைபெற்ற ப்ரோ கபடி செலக்ஷனுக்கு கேம்ப்ல பயிற்சி முகாம்ல இருந்தாரு. அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற அண்டர் 19 கேட்டகரி அந்த விளையாட்டு போட்டிகள்ல ஸ்கூல் கேட்டகரி விளையாட்டு போட்டிகள்ல தொடர்ந்து சேலம் மாவட்டத்துல வந்து நம்ம மாணவர்கள் முதலிடம் பிடித்து மாநில போட்டிக்கு தகுதி பெற்றனர். அது மட்டும் அல்லாமல் நமது மாணவர்கள் இந்த 11 ஆண்டுகளில் 125 விளையாட்டு வீரர்கள் பள்ளி, தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இலவச கல்வி, அதாவது விளையாட்டுத்துறை மூலமாக இலவச கல்வி பயின்று வருகின்றனர். அதேபோல் விளையாட்டுத்துறை மூலமாக காவல்துறை மற்றும் இராணுவத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பணியாற்றி வருகின்றனர். அது மட்டும் அல்லாமல் அண்டர் 18 கேட்டகரி சென்ற ஆண்டு அண்டர் 18 கேட்டகரியில் எஸ். ராமலிங்கம் என்ற மாணவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்தவர். நமது விபிகேசி மாணவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அணிக்காக விளையாடி உள்ளார். அது மட்டும் அல்லாமல் சேலம் மாவட்ட அணி பயிற்சி முகாம் இங்கே நம்ம அகாடமியில் விபிகேசி அகாடமியில் நடைபெற்று சேலம் மாவட்ட அணியை நாகப்பட்டினத்திற்கு நான் அழைத்து சென்றேன். பயிற்சியாளராக அழைத்து சென்றேன். அதேபோல் சென்ற ஆண்டு சப் ஜூனியர் தமிழ்நாடு அணி பயிற்சி முகாம் நமது விபிகேசி அகாடமியில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் கேம்ப் நாங்கள் எடுத்திருந்தோம். அதை எடுத்துட்டு சிறப்பான முறையில் அந்த டீமையும் நான் வழிநடத்தி பயிற்சியாளராக தமிழ்நாடு அணியின் பயிற்சியாளராகவும் நான் இருந்திருக்கிறேங்க. பெண்கள் அணியும் நம்ம ஒரு 10 மாணவர்களை உருவாக்கி கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த கபடிக்காக. இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தமிழ்நாடு முழுக்க அரியலூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நம்மகிட்ட வந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். பாரம்பரியமாக இந்த கபடியை வந்து நாங்கள் நேசித்து இதை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஆதங்கம் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த வீடியோ போடுறோம்? எங்களோட ஆதங்கம் என்னன்னா, நேத்து சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதாவது சேலம் மாவட்டத்துல சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சாம்பியன்ஷிப் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. அது நடைபெற்றுட்டுக்குள்ள ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் கடந்து போயிடுச்சு. 4வது மேட்ச்ல ஒரு கல்லூரி அணியும், ஒரு கிளப் அணியும் மோதிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, கடைசி 2 நிமிஷம் மேட்ச் முடியிற தருவாயில மேட்ச் நிப்பாட்டப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு வீரன் வந்து வாலிபால் விளையாட்டு வீரன் வந்து கபடியில விளையாடுறான். அதனால இந்த மேட்சை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, வாலிபால் விளையாட்டு வீரன் வாலிபால் மட்டும்தான் விளையாட வேண்டுமா? கபடி விளையாடக்கூடாதா? அப்படின்லாம் கிடையாதே. வாலிபால் விளையாட்டு வீரன் கபடியும் விளையாடலாம். கபடி விளையாட்டு வீரன் வாலிபாலும் விளையாடலாம். இது ஒரு காரணமா காட்டி நீங்க சாம்பியன்ஷிப் போட்டியை எதுக்கு நிப்பாட்டுறீங்க? இது ஒரு காரணமா? சரி, ஓகே. அப்படி அந்த 2 அணிகள் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அந்த 2 அணிகள நீங்க வெரிஃபை பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டு, மத்த அணிகள நீங்க வந்து விளையாட வச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட அ 250 அணிகள் 2500லேருந்து 3000 பேர் இந்த கபடிக்காக நாங்க நேத்து வந்திருக்கோம். இவ்வளவு பத்தி நீங்க மேட்ச நிப்பாட்டி சிம்பிளா ஒரு யூடியூப் சேனல கூப்பிட்டு நீங்க வீடியோ போட்டு உங்க சுய விளம்பரத்த தேடிக்கிறதுக்காக அந்த மேட்ச ஸ்டாப் பண்ணிட்டீங்க. என்ன பொறுத்தவரை அதுதான். ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்ப நாங்க 20 வருஷமா காலங்காலமா இந்த கபடிக்காக நேசிச்சு இந்த கபடிய வளர்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க சேலம் கிழக்கு மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 50, 60 அணிகள் பங்கு பெற்றன. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கிராமத்து விளையாட்டு வீரர் தான் இங்க. இங்க இருந்து நாங்க பஸ்ஸ புடிச்சு அங்க வர்றதே ரொம்ப சிரமம். அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க கிழக்கு மாவட்டத்துக்காக ஒரு 5 பஸ்ஸ நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆத்தூர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 மணிக்கு அந்த பஸ் போகுது. 7 மணிக்கு அவன் பிளேயர்ஸ் வந்து சாப்பிடாத இந்த திடாவூர் டீமு, கடம்பூர் டீமு, நத்தக்கடையூர் வந்து இந்த சேலம் மாவட்டத்துல கடைசி. அங்க இருந்து வராங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு பஸ் எங்களால ஒரு முடிஞ்ச சிறு உதவி. பஸ் அரேஞ்ச் பண்ணி நாங்க அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட்டு வரோம். அவங்கலாம் சாப்பிடவே இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சாப்பிடாத அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்க்கு வராங்க. ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் கபடி விளையாட்டு வீரன் பெரிய வந்து ஒரு பணக்கார ஃபேமிலில இருந்து வரதில்ல. அவன் அதாவது சிறு குடும்பத்துல இருந்து தான் வரான். அவனுக்கு ரொம்ப ஏழ்மையில இருந்து தான் வரான். அவன் ஒரு நாள் வேலைய விட்டுட்டு, இப்ப நம்ம அகாடமில பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப காலையில பிராக்டிஸ் போறான், மாலையில பிராக்டிஸ் போறான்னா, காலேஜ் பையன் ஒரு நாள் பார்ட் டைம் ஜாப், 2 நாள் பார்ட் டைம் ஜாப் போறான். இப்ப நம்மகிட்ட இருக்கிற பையனும் எப்படிதான்னா, இதுதான் மேக்ஸிமம் கபடி பிளேயரோட நிலைமை. அப்படி இருக்கக்குள்ள, அவன ஒரு நாள் அவன் அங்க கபடி விளையாடுறதுக்காக வரான். நீங்க வந்து அந்த மேட்ச நிப்பாட்டுறீங்க.
அவனுக்கு எவ்வளவு பொருளாதார செலவு ஏற்பட்டிருக்கும், அவனுக்கு சாப்பாடு செலவு ஏற்பட்டிருக்கும், அவன் என்ன மனநிலைமை வந்திருப்பான். இப்ப அவனோட மனநிலை எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த கபடி விளையாட்டு வீரர்கள நீங்க சொல்ல வர்றது என்ன? நீங்க ஒரு முன்மாதிரியா சேலம் மாவட்டத்துல வந்து நான் ஒரு இருக்கேன். ஒரு பதவியில இருக்க நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கணும். ஆனா, நீங்களே அந்த போட்டிய நிப்பாட்டி, நீங்க வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. இதுல என்ன பெருமையா? நான் கேட்கிறேன். இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? நாம கபடி வளர்க்கணும். வளர்க்கறதுக்கான என்ன வழியோ அத பார்க்கணும். இன்னும் பொறுப்புக்கே வரல. இப்ப நீங்க இந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல நீங்க பொறுப்புக்கு வந்த பிற்பாடு, கபடி எப்படி நீங்க வளர்க்க போறீங்க? இப்ப மேட்ச் நடக்கிற இடத்துல இப்படிலாம் மேட்ச்ச நிப்பாட்டி தான் உங்க சுய விளம்பரத்த தேட போறீங்களா? இதனால எப்படி கபடி வளரும்? இதுதான் என்னுடைய தாழ்மையான கேள்வி. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சேலம் மாவட்டத்துல இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ கபடி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லப் போறீங்க? இந்த மேட்ச் நிறுத்தினதுக்கு காரணம் என்ன சொல்லப் போறீங்க? நீங்க ஒரு 10 பேத்த நீங்க உங்களுக்கு சார்பா ஒரு 10 பேரோ, 20 பேரையோ நீங்க வச்சுக்கிட்டு, மேட்ச்ச நான் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஜாலியா போயிட்டீங்க. நாங்க எல்லாரும் அங்க இருந்து வந்து என்ட்ரி ஃபார்ம் எடுத்துட்டு வந்து, எல்லாம் ஃபில் பண்ணி ஒவ்வொருத்தர்ட்ட அங்க குடுத்து, சாப்பிட்டும் சாப்பிடாதவும் எவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட 5 பஸ் அப்படின்னா, நாங்க ஒரு 200, 300 பேர் நாங்க வரோம். ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு பிளேயரும் அவன் வந்து கிளம்பி வந்து இங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு சிரமம் ஏற்படுது. அவங்களுக்கு உள்ள மனநிலைய பத்தி நீங்க யோசிக்கலாம். அப்ப நீங்க யார பத்தியும் கபடி நலனுக்காக எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டீங்க. உங்க சுய லாபத்துக்காக ஒரு வீடியோ போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இத நீங்க செய்றீங்க. இதுக்கு நீங்க வந்து நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்க மேல வந்து சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா கூட அது செல்லும். ஏன்னா நாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்ட உண்மையான கபடி விளையாட்டு வீரர்கள். எங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லப் போறீங்க?